இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானத்தையும் பலனையும் கொடுக்கிறவர் அவரே. அவரே உலகத்தான சம்பாதிக்கிறான் என்று நீங்க சொல்லலாம். கண்டிப்பாக சம்பாதிக்கிறான், நம்மளோட கூட சம்பாதிக்கிறான், கோடி கோடியா சம்பாதிக்கிறான். கடந்த வாரத்துக்கு 2 நாட்கள் ஒரு சின்ன ஜெயிச்சாலே 40 கோடி அவளுக்கு ஒரு சம்பளம் பெறுகிறார்கள். உலகத்தானுக்கு கிடைக்கிறது வருகிறது உண்மைதான். தங்க படுக்க மாளிகை கட்டுகிறார்கள் உண்மைதான். ஆனால் அவனுக்கு இல்லாத சில காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. தெய்வ சமாதானம், தெய்வ சந்தோஷம், மனரம்யம், நிம்மதி அவனுக்கு இல்ல, நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளவு கொடுத்திருக்கும் தேவனுக்கு எம்மட்டுமாக அவர் கூடியதை நாம் செலுத்துவதாக நாம் இருக்கிறோம். பிலிப் வில்சன் என்ற நகைச்சுவை நடிகர் ஒரு குறு நாடகத்தை உருவாக்கினாராம். அதன் தலைப்பு இப்போ சபையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதாகும். அதிலே ஒரு சபை போதகர் ஆராதனை செய்தி வேளையிலே விசுவாசிகளிடம், நம்முடைய சபை தேவனுக்கென்று சிறப்பாக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் சபை சும்மா உட்கார்ந்திராது, முதலாவது தவள பழகி கொள்ள வேண்டும் என்றார். உடனே சபை மக்கள் ஆமேன் ஆமேன், சபை தவளச் செய்யுங்கள் பாஸ்டர் என்று சொன்னார்கள். தொடர்ந்து போதகர் சபை தவள பழகியதும் அது தன் கால்களால் எழுந்து நின்று நடக்க பழக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமேன் ஆமேன் பாஸ்டர், எந்திரித்து நின்று நடக்க பழகுவீங்கள் என்றார். தொடர்ந்து போதகர் சொன்னார், சபை நடக்க பழகியதும் அது ஓட பழக வேண்டும் என்றார். ஆமேன் ஆமேன் என்று உற்சாகமாக ஆம் பாஸ்டர், சபையை ஓட பழக்குவீங்கள் என்று சொன்னார். உறுதியாக சபை போதகர் சொன்னார், சபை நன்றாக ஓட வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் காணிக்கை உதாரத்துவமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரே அமைதி. அப்படி என்றால் சபை உட்கார்ந்திருக்கட்டும் பாஸ்டர் என்று சொல்லிவிட்டார்கள். இதுதான் நம்முடைய காரியமாக இருக்கிறதா? எந்த ஒரு தனிநபரோ குடும்பமோ சபையோ கொடுக்காத பட்சத்தில் வளர முடியாது. கொடுக்காத பட்சத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுவோம். ஊழியங்கள் தடைப்பட்டு போய்விடும். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். மூன்றாவதாக தசமபாகத்தை தேவனுக்கு, அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காத பட்சத்தில் ஒரு விசுவாசி கண்டிப்பாக நஷ்டமடைவான். உங்களை பயம்படுத்துவதற்கோ அல்லது இவ்வாறு சொல்லி உங்களை பணத்தை கொடுக்க வைக்கவோ நான் சொல்லவில்லை. இதை நான் குறிப்பிடவில்லை. தேவனே தேவனே சொல்லுகிறார். அதைத்தான் மல்கியா 8:9 நாம் வாசிக்க கேட்போம். மல்கியா 8:9. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். தேவன் தான் சொல்லுகிறார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். You robbed me, என்னை திருடினீர்கள், அதனால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் சொல்கிறார். அநேக சமயங்களிலே நாம் தேவனை குறித்து தப்பு கணக்கு போட்டு விடுகிறோம். அவர் எப்பொழுதும் வந்த இடத்துக்கு கண்மலை கோட்டை உண்மைதான், அன்புள்ளவர் உண்மைதான், பாவங்களை மன்னிக்கிறவர் உண்மைதான். அதற்கென்று நாம் என்ன செய்தாலும் நம்மை தண்டிக்காத விடுபவர் அல்ல. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பாவம் செய்தால் தண்டனை உண்டா இல்லையா? உண்டு. பாவத்தை மன்னிக்கிறார்,
ஆனால் பாவத்துக்கேற்ற தண்டனையை கொடுக்கிறார். தாவீது பாவம் செய்த பொழுது பாவத்தை மன்னித்தார், ஆனால் கேட்ட தண்டனையை கொடுத்தார். பாவத்தினால் வந்த பிள்ளை செத்தது, அடித்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஜீவத்தில் அநேக பிரச்சனைகள். பிள்ளைகளுடைய ஜீவத்தை பார்த்தால் குளறுபடி, குடும்ப சமாதானத்தை இழந்தான். ஆனால் அவருடைய ஆத்மாவை தேவன் மன்னித்து சேர்த்து கொண்டார். ஆனாலும் அவருடைய ஜீவத்தில் பாடுகள். கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை உண்டு. எபிரேயர் 12:7, நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? 6ஆம் வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். அதனால பாடுகளுக்குள்ள கஷ்டத்துல போறவங்க சந்தோஷப்பட வேண்டும். தேவன் என்னை நேசிக்கிறதுனால அவர் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், அநேக நேரத்துல சிட்சை உடனே அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், வாட் மே ஹேவ் டன், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதற்காக தேவன் சிட்சிக்கிறார் என்று நம்மை ஆராய வேண்டும். இந்த காரியம் எதனால் வந்தது? நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டனா, பாவம் செய்தனா? முதலாவது அந்த ஆலோசனை யோசிக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் தேவனுடைய சமூகத்தில் அப்பா சாத்தான் கொண்டு வருகிறானா என்று பார்த்து கடிந்து கொள்ள வேண்டும். ஒரு விடுதலை கொடுப்பார். அதுவும் இல்லை, மூன்றாவதாக என் நன்மைக்காக தேவன் நடத்துகிறார். துதிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த சத்தியத்தை ஒரு விசுவாசி அறிந்திருந்தால் அவருடைய ஜீவிதத்தில் எப்பொழுது ஒரு மன்றம் இருக்கும். புளோரிடாவில் உள்ள ஒரு பாப்டிஸ்ட் சபை போதகர் டாக்டர் வார்னரிடம் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை நிருபர் வந்து பேட்டி கொண்டிருந்தார். இப்படி அநேக காரியங்களை சபை குறித்து கேட்டுவிட்டு, உங்களுடைய சபையில எத்தனை அங்கத்தினர் இருக்கா என்று கேட்டார்கள். 1900 அங்கத்தினர் என்று சொன்னார். அவர் அநேக காரியங்களை கேட்டுவிட்டு, இந்த 1900 பேரில் எத்தனை பேர் தசமபாகம் கொடுக்கிறார்கள் என்று கேட்டார். 1900 பேரும் கொடுக்கிறார்கள் என்றார். அவருக்கு ரொம்ப இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் போய் பேட்டிக்கிட்ட யாரும் இந்த 1900 முழு சபையும் கொடுக்க. ஆமா, 220 பேர் சபை மூலமாக தசம்பாகம் கொடுக்குறாங்க. மீதி 1680 பேர்ட்டு தேவனை எடுத்துக்கிறார். ஆகவே முழு சபையும் தசம்பாகம் கொடுக்கிறது என்று சொன்னார். இது எவ்வளோ உண்மை, இது எவ்வளோ உண்மை. ஒரு விவசாயி ஒரு சபையில கொடுத்த செய்தினால் தொடப்பட்டு, இனிமேல் நான் தேவனுக்கு ஒழுங்கா காணிக்க நான் செலுத்துவேன் என்று பொறுத்துட பண்ணார். அதன்படி 2 ஆண்டுகள் ஒழுங்கா கொடுத்தார். நல்ல மகசூல், நல்ல விளைச்சல், ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. இன்னும் புதுசாக அது பண்ணணும்னு டிராக்டர் வாங்கணும், டில்லர் வாங்கணும், ஃபர்டிலைசர் வாங்கணும். மறந்துட்டார் தசம்பாகத்தை. இதை வச்சு இதெல்லாம் வாங்கிடலான்னு வாங்கிட்டார். மகசூலுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறப்போ எங்கேருந்து வந்துச்சோ காற்று, எங்கேருந்து வந்துச்சோ புயல், ஒரே அழிவு. அப்பத்தான் உணர்வு வந்துச்சு, தேவனுக்கு கொடுத்த பொறுத்தனையை விட்டு விட்டோம் என்று போய் சபையில் எழுந்திரிச்சு. இதெல்லாம் உண்மை என்ன, யூ ஹாவ் டு ரீட் சோ மெனி நல்ல விட்னஸ் உள்ள புக்குகள் உண்டு, எடுத்து வாசித்து பாருங்க. இதெல்லாம் உண்மையான நடக்கும். ஏதோ கதைக்காக இல்லாட்டி உங்களை இது பண்ணுறதுக்காக கப்சான்னு நினைச்சிடாதீங்க. திஸ் ஆல் ஃபேக்ட். எந்திரித்து அவர் சபையில சொன்னாராம், நான் தவறு செய்து விட்டேன், தேவனுக்கு செத்த பொருத்தனையை நான் நிறைவேற்றி தவறு விட்டேன், இனிமேல் ஒழுங்காக செலுத்துவேன் என்று சொல்லி இரட்டத்தனையான காரியத்தை அவர் அந்த ஆண்டு செலுத்தும் பொழுது தேவன் இரட்டத்தனையான பலனை கொடுத்தாராம். அல்லேலூயா. இதுதான் அநேக ரகசியங்கள் வேதத்தில் இந்த காரியத்தில் அடங்கியிருப்பதனால் எங்களை ஊக்குவிக்க நான் இதை சொல்லுகிறேன். இன்னொரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்டியன் மேகசின்ல வாசிக்க நேர்ந்தது. ஒரு கணவனும் மனைவியும் நல்லதோர் விசுவாசிகள். அவர்கள் பெரிய விளைவு நிலம் இருந்தது. அதில் பருத்தி செடியை அவர்கள் போட்டிருந்தார்கள், ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ். நன்றாக. ஆனால் முதல் பலனை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துகிறவர்கள், தசம்பாகத்தை கொடுக்கிறவர்கள், ஊழியத்தை தாங்குகிறவர்கள் நன்றாக விளைத்தது. ஒரு ஆண்டு
நன்றாக உண்மையாக இருந்தார்கள். அடுத்த நிலமும்